இந்த புக் ரிவ்யூ கொடுக்க சொல்லி லாஸ்ட் 1 வீக்காக அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. இந்த புக்லேருந்து குரூப் 4க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், இது ஒன்லைனர் புக்கா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கா அப்படின்னு பல கேள்வி கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு இந்த புக் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் திடீர்னு டெக்ஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கேள்வி கேட்டவங்களாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இது ஆசனோட காம்போ பேக்கில் இருக்குது. உங்களுக்கு காம்போ பேக்கில் இருக்கிற மற்ற புக்ஸ் பற்றி ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இந்த புக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 6 to 10 வரைக்கும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. 6 to 10 எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் இந்த டாப்பிக்லேருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் நமக்கு என்னென்ன டாபிக் வருது அப்படின்னா, டிஎன் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ், டிஎன் பட்ஜெட், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், டிஎன் எக்கனாமிக் சர்வே. இந்த டாப்பிக்கில் நீங்கள் கேட்குறப்ப கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ்லாம் நம்ம பார்த்து பிடிஎஃப் கலெக்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருப்போம் லாஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு. அது கூட சேர்த்து டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட்டில் நம்ம ரெஃபர் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் நம்ம மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்கள் கையில் இந்த புக் மட்டும் இருந்தால் போதும். இந்த புக்கில் நமக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. 2025-26க்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அடுத்து வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு இந்த புக் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா 6 to 10 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்ம். இந்த புக்கோட சைஸ் வந்து ரொம்ப சிறுசு தான். ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்குது. பேஜ் உங்களுக்கு 415 பேஜ் தான் இருக்குது. இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்லைனர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பாலிசியாக அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ விடியல் பயணம் எப்போ தொடங்கப்பட்டதெல்லாம் கேள்வி கேட்டாங்க நமக்கு லாஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு பற்றின எல்லா ஸ்கீமே எப்போ தொடங்கப்பட்டது, யாரால், என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நியூ ஸ்கீம் மட்டும் இல்லை, ஓல்டு ஸ்கீமும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம புக்கில் வந்துட்டு அங்கங்கே அந்த ஓல்டு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்களா எக்கனாமிக்ஸில். ஸோ அந்த டாபிக் இதை உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விருதுகளை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த தேசிய பூங்கான்னு ஒரு டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்கும் எக்கனாமிக்ஸில். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா தேசிய பூங்கா பற்றியும் பறவைகள் சரணாலயம் பற்றியும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா புக்கில் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் அவுட் சோர்ஸ்னு தேடி தேடி படித்தோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா அவுட் சோர்ஸுமே நமக்கு ஒரே புக்கில் இருக்கும். இந்த புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. புக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு 365. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.